நீ கேம் பண்ணிக்க நல்லா சாப்பிட்டு தான் போகணும். நீ வேற பூனிக்கா சொல்லிடுவோம். 3 முள்ளு மொத்தமா ஒரு முள்ளுக்கே இங்கே படாத பாடு பண்ணா 3 முள்ளு ஐயா. இதே மாதிரி இன்னொரு பீஸ் எடுத்துங்க கரெக்டாக இருக்கும். 2 பூனைக்கு கொஞ்சம் சுப்பிரமணி கேளுங்க அப்போ சொல்கிறேன். ஓகேவா அங்கே பாருங்க பின்னாடி வந்துக்கிறேன். பின்னாடி நல்லா தான் இருக்கும். போட்டுருந்தாங்க ஈரோட்லேருந்து வரோம். ஈரோடு வீட்டில் அதிகமாக பார்ப்பேன். ஈரோடுக்கு போங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும். நான் அப்படியே பாருங்க. ஓகே பாருங்க. ஓகே அண்ணா கவர் பிடிங்க. ஓகே அந்த பை உள்ள வச்சுக்கோங்க. பையில் இந்த பை வச்சுக்கோங்க. கவர் இருக்கு பாருங்க. கவர் இருக்கு இருக்கு செஞ்சிடும். கவர் இருக்கு நம்மகிட்ட இருக்கு. கவரு போடலாம். ரெண்டு மீன் 1000 ரூபாய்ண்ணா. சின்ன மீன் 5 மீன் 6 மீன் தராங்க. பெருசு நல்லா இருக்கும். மீன் நல்லா இருக்குன்னு மெயின். மீன் சூப்பராக இருக்கு. ஆமாம் இவ்வளோ மீன் கொஞ்சம் ஐஸாக இருந்தால் கூட பேசி வாய்ப்பே இல்லை. பேசி வாய்ப்பே கிடையாது. நிறைய வந்துருக்குனால தான் இந்த ரேட்டு. இல்லைன்னா ஒரு மீனோட விலை 700 ரூபாய். வஞ்சிரம் ஒன்று போகணும்ண்ணா. அந்த வஞ்சிர வெடியை தான் பார்த்துட்டே இருப்போம். புரியுதா? ஆமாம் 800 1000மா? இது ஒன்று 800 ரூபாண்ணா. இன்னும் நான் உள்ளே இருந்த விலையை கேட்டால் சொல்கிறேன். அதுதான் நேரத்தில் நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டியை. தாவா பிடிச்சிருக்கேன். அவரே கணிக்கிறது தெரியுதா? ஒரு கிலோக்கு மேலே வரும் குழம்புக்கு. வாங்க நம்ம கிட்ட இருக்காண்டு அவ்வளோதான். நம்ம 600 ரூபாய் கட்டி 600 கொடுக்க மாட்டாங்க. அதிகம் இது மேக்சிமம் டைமில் ஒரு மீன் 500 ரூபா போவோம். இன்னைக்கு ரேட்டுக்கு 400 ரூபா 150 ரேட் அவ்வளோ தான்.
எத்தனை வெட்டலாம்னு பண்ணேன். அச்சா பாய் அது எதுவும் க்ளீன் பண்ண அப்படியே போடு, ஏன்னா ஒரு நிமிஷம் வராது. அப்புறம் நான் கொஞ்சம் கை விட்டு போய் மூணு டைம் ஆகிக்கிறேன். அப்போ நீ ஆகினேன் அது சொல்ல முடியாது. பட்டு பட்டுன்னு உன் மைண்டு மாறிச்சுன்னா பட்டு பட்டுன்னு ஒன்றும் போட்டு ஒரு போய் பேசிக்கிறேன். ஒன்றும் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் ஆகாது. இன்னும் ஒரு வாரம் போச்சுன்னா இந்த மீன் 450 ரூபா 500 ரூபா போகும். அவ்வளோதான் ரேட்டு. ரெண்டு மூணு வாரமாக இந்த மீன் தான் வந்து தொடர்ந்து நிறைய. ஆமாம், இதுதான் நிறைய வந்துருக்குது. இது வந்ததுனால தான் ஓரளவுக்கு போயிட்டுருக்குது, விலை கம்மியாகவும் போயிட்டுது. என்ன இந்த மீன் வாங்கினா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். கொஞ்சம் ஏமாந்தனா ஒன்றுமே பண்ண முடியாது. கூட ஆகிடும். போன வாட்டி 2 வாட்டி வாங்கணும், ஒரு வாட்டி ஃபுல்லாக ஐஸ் கொடுத்துட்டேன். அதான் கூட ஆயிடுச்சா. நடுவில் இருக்க முள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் இதில். சின்னதாக பெருசாக ஆமா. ஏன்னா பாதி மீன் எங்கே அப்படி சொல்லிக்கிறான் போல லேடிஸ் வச்சுருக்காங்க. என்ன பண்ணுங்க வாங்க நம்பி எல்லாரும் வழி விடுங்க.